Hello friends, welcome to Food Funday. நீங்கள் கோவக்காயை வச்சு கூட்டு பண்ணியிருப்பீங்க, பொரியல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம வித்தியாசமாக ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கோவக்காயை வச்சு தான் கிரேவி செய்ய போகிறேன். கோவக்காயை 2 முனையிலையும் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போடுற மாதிரி 4ஆக அரிஞ்சு வச்சுக்கோங்க. முழுசாக அரியாதீங்க, 3/4 பாகம் வரைக்கும் 4ஆக கொத்து மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடு ஏறினதும் 3 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை துண்டு, ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு அடுப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் சூடு ஏறினதும் 50 ml அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 6 பல்லு பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அடுத்து கோவக்காயை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது அடிக்கடி மூடியை திறந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா வதக்குங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து ஒரு 300 ml அளவு தண்ணி ஊற்றி கோவக்காயை மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கோவக்காயும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மிலேயே வச்சுட்டு அடுப்பை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் கிரேவி மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.